ஹாய் நண்பர்களே, இனிய ஒரு காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எல்லாத்துக்கும் காஃபி ஆச்சுங்களா? நான் இப்போ காஃபி வைக்கிறதுக்காக தான் குழந்தைகிட்ட காசு கொடுத்துருக்கேன். என் பையன் போயிட்டு இருக்கா பால் வாங்கிறதுக்கு. வாங்க காஃபி குடிக்கலாம். அப்புறம் நான் தான் உங்கள் கவிதா. முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் வந்துட்டு என் குழந்தைங்க பாருங்கள் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோங்க டைமு? 11 மணிங்க. இங்கே பாருங்கள் எப்படி தூங்குறாங்க. நைட்டெல்லாம் அட்வான்ஸாக கேம் ஆடிடுறாங்க. பார்த்தீங்களா தூக்கம்? பார்த்தீங்களா? அப்புறம் அந்த ரூமில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், என்ன பண்ணுறதுங்க, குழந்தைங்க இல்லையா? அப்படிதான் ஆடட்டும் தூங்கட்டும். நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரையும் நம்ம போய் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் நம்ம குழந்தைங்கள வளர்த்து விட்டா நாளைக்கு ஒரு நாள் நம்ம குழந்தைங்க நம்மளை வளர்க்குவாங்கன்ற நம்பிக்கை தான் மனசுக்குள்ள. விதி என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. விதி எந்த டைமில் வேணா என்ன வேணா விளையாடலாம், பார்க்கலாம். சரி வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். என்ன வாங்கிட்டு வரப்பா? இப்போ போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் சொல்லு. ஃபோன் வச்சுருக்கிறியா? ஃபோன் பண்ணுறது நான் இப்போயே சொல்லிடுறேன், பார்த்துக்கோ. 10 ரூபா கடல, 10 ரூபா கடலை கொட்டை, 10 ரூபா தேங்காய் பீஸு, அப்புறம் வந்துட்டு 1 கேஜி வெங்காயம், 1/4 லிட்டர் பால். பத்தாது இல்லை 1/4 லிட்டர் பால். ஸ்கேனர் அனுப்பு. சீக்கிரமா வா. எந்த வண்டி சாமி எடுத்துட்டு போயிருக்கா தினேஷ்? டேய் குட்டி, எந்த வண்டி சாமிடா குட்டி எடுத்துன்னு போனாவ? அகராரத்துக்கு போயிடுவா. என்னடா இது, லைட்டே போட்டாலும் ஏன் முகம் பளபளன்னு தெரில, பிளாக்காக தெரியுது. நான் வேற ஏற்கனவே ரொம்ப ஒயிட்டாக தெரியுவேன். இருக்கிறதே அண்டங்காக்கா கலரில், இதில் வேற லைட்டு வேற சுத்தமாக தெரியல. நம்ம வயிற்ற கட்டி வாயை கட்டி சிக்கன் வாங்கினது செஞ்சு அந்த பசங்க பார்த்தீங்களாங்க, சிக்கன் எல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வறுமை தெரியலங்க. வறுமையே தெரியாமல் நம்ம வளர்த்துறோம்ல, என்ன பண்ணுது? மனசு ஆறலையே, என் கோபம் தீரலையே, நம் வாழ்வும் மாறலையே, இந்த கடவுள் படைக்கையில நம்மள நிம்மதியா படைக்கல, அதுதானே நம்மளுக்குள்ள வந்த சதி. என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை போகிற மாதிரி நம்ம போவோம். ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா நம்மளையும் வாழ்க்கையில நல்லா இருப்போன்ற நம்பிக்கையில தான். யாப்பா இஷ்டப்படுவோம், அவனும் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் வீடியோ பண்ணுறதெல்லாம் பார்க்குவாங்க. ஆಮೇಲೆ காய்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா காய்ஸ்? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் யாரும் ஃபோன்லையா? அப்புறம் நண்பர்களே, நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கேன். நம்மளது வீடு வாடகை வீடு தான். எனக்கு குழந்தைங்க 3 பேர் இருக்காங்க. நான் படிச்சிருக்கிறது வெறும் 5ஆம் கிளாஸ் மட்டும்தான். இருந்தாலும் ஆசைன்றது பெரிய ஆசை இருக்குது. ரொம்ப 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 மனசுக்குள்ளே பெரிய ஆசை. என்ன பண்ண முடியும்? இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், லைஃப்பில் பிறந்துட்டோமே, இப்படி கஷ்டப்படணும், அப்படி கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு முன்னேறணுன்றது நிறையவே மனசுக்குள்ளே இருக்குது. வருமானம் தான் இல்லை. பார்ப்போம். அதனால் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த யூடியூப் நாள்லேருந்து என்னால் முடிஞ்ச மாதிரி எல்லாம் நான் வீடியோ போடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுவேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ போடுவேன். இதுக்கெல்லாம் மக்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா யூடியூப்புக்கெல்லாம் உள்ளே வரவே முடியாது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் நண்பர்களே. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே இந்த மனசு ரொம்ப நல்ல மனசு தான் இருக்கும், என்ன மாதிரியே இருக்கும். அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு டைமில் சந்தர்ப்ப சூழ்நிலை சில பேர் மாறுவாங்க தான். அதை கூட நம்ம தப்பாக நினைச்சக்கூடாது. அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆமாம் தானே நண்பர்களே? இருக்கட்டும்.
முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோவில் பாருங்கள். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். நான் என்ன செஞ்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சாரி கால் பண்ணுறேன்ற நான் வேற தோசை மாவு கலக்கி வச்சுட்டு நான் 2 தோசை சாப்பிட்டேன் செஞ்சு. சிக்கன் இருந்தது, நான் 2 தோசை போட்டு சாப்பிட்டேன். என் குழந்தைக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டேன், அவர் சாப்பிட்டாரு. அதனால் தோசை செஞ்சுட்டு இப்போ சட்னி பண்ணுறேன். மத்தியானத்துக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அப்புறம் என் வீடியோ பிடிச்சவங்க பெங்களூரில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பெங்களூரில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுவேன் நண்பர்களே, சரிங்களா? அப்புறம் நண்பர்களே ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கும் மேலே ஸ்டெப்பில் மேலே வரணும். அது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மட்டும்தான் நான் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ, பாய் ஸோ மச்.